ஏன் உங்கள் கண்ணுக்கு ஒரு தமிழை கூட இங்கே தெரியலையா? என்ன நீங்கள் எப்பவுமே தெலுங்கு கண்ணாடி போட்டு பார்க்குறீங்க? உங்கள் கண்ணில் தெலுங்குனாவே மாட்டுறாங்க. தமிழ்னு சொல்லி தமிழை அழித்த வேலை தான். இப்போ கூட ஏதோ ஒரு ஊரில் போய் ஹிந்தி அழிக்கிறேன்னு இங்கிலீஷ் அழிச்சானுங்க பாரு. காலி பசங்க, கைவாலி பசங்க, அப்புறம் வேறு ஒரு தேப் பசங்க, அப்போல்லாம் செல்லமாக அவர் கூப்பிடுவார் அவங்கள. ஏன்னா எல்லாம் ஒன்று மணி இருந்தவங்க தானே. இப்போ காலையில் ஒரு 4 வேன் வருது சார், ஊரில் இருக்கிற பசங்களை ஏற்றின்னு போகிறதுக்கு கான்வென்ட் ஸ்கூலுக்கு. அப்போ இது யாரால் வந்தது? அரசாங்க பள்ளி ஒழுங்காக நடத்தப்பட்டிருந்தால் பாருங்கள், யாரெல்லாம் இன்றைக்கி ப்ராடுன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். யாரெல்லாம் இன்றைக்கி திராவிடம்னு கத்துறானோ அவனை உத்து பார்த்தா கடைசியில் அவர் தெலுங்கர்களாக இருக்கிறார். நான் ருசியாக வேணும், நான் நினச்சதை சாப்பிட்ணும் அப்படின்னு பண்ணையார் வீட்டில் போய் கேட்டிங்கன்னா பண்ணையார் கொடுக்குறதானே கொடுப்பாரு. அப்போது புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வது போல் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நீ நகரணும், அதை கைப்பற்றணும். 44 ரிசர்வ் தொகுதியில் திருமாவளவன் ஆகிய நான் என் தலைமையில் இங்கே இருக்கிற அம்பேத்கர் இயக்கங்கள் சேர்க்கலை. நீங்களாம் ஜனநாயகத்தை காப்பாற்றுற தூண் தானே. நாங்கள் திரும்பவும் திமுக ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் உங்கள் கூட உறுதியாக நிற்போம். அப்புறம் என்னத்தில் அம்பேத்கர், ரெட்டமலை சீனிவாசன்லாம் இங்கே நொட்டுறாங்க. அந்த அவப்பெயர் நீங்கள் அந்த பெண்கள் சொன்னாங்கல்ல, இதுக்கு நீங்கள் எங்களை கொண்டு இருக்கலாம். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழர் கட்சி தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார் நேற்றுக்கு ப்ரெஸ் மீட்டில் திருமாவளவன் சொல்லும்போது இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் போராட்டம் நடத்தணும் அப்படின்னா, அதாவது ஹிந்தி திணிக்கிறதுக்கு எதிராக போராட்டம் நடத்தணும் அப்படின்னா சிபிஎஸ்சி ஸ்கூலில் மும்மொழியாக ஹிந்தி போடுறாங்க. அடுத்தது கேந்திர வித்யாலயே ஹிந்தி தான் கம்பல்சரியானு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அந்த ஸ்கூலுக்கு எதிர்த்து போராடலாமே அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்கிறார் சார். ஆனால் அவரே சிபிஎஸ்சி ஸ்கூல் வச்சு நடத்துகிறதாவும் ஒரு பேச்சு இருக்குது. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இவங்க போய் போராட்டம் பண்ணக்கூடாதா? அதாவது ஏதோ ஒரு தலைவருங்க, அவர் என்ன பண்ணார், இந்த மாதிரி பொதுக்குழுவுக்கு வருகை தரும் அவரே இவரே, வருக நடமாடும் அவரே அப்படி இப்படிலாம் போஸ்ட் ஓட்டினாங்க. எங்கடா பொதுக்குழு நடக்குதுன்னு பார்த்தா அது அந்த ஆளோட வீட்டு மாடி. கீழேருந்து மாடிக்கு போகிறதுக்கு ஒரு வரவேற்பு போஸ்டர் போட்டாங்க. அந்த மாதிரி அண்ணாமலை போராடுறாரு, அது போராட்டம் சரியா தவறாங்கிறது அது அவங்கவுங்க ஐயோ. இப்போ இருமொழி கொள்கை வேணுமா, இல்லை மும்மொழி கொள்கை வேணுமா, இல்லை இருமொழி கொள்கை வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே மும்மொழி கொள்கையை பின்பற்றுகிறோமான்றது அவங்கவுங்க பாலிசின்னு வச்சிங்களேன். பொதுவாக கேந்திரா வித்யாலயாவில் கம்பல்சரி ஹிந்தி, அது ஹிந்தி இல்லாமல் அந்த ஸ்கூல் கிடையாது. ஏன்னா அது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் குறிப்பாக இந்த மிலிட்ரி போன்ற சர்வீஸில் உள்ளவருக்காக தொடங்கப்பட்ட பள்ளி. சிபிஎஸ்சி ஸ்கூலில் எவன் சொன்னால் கம்பல்சரி ஹிந்தின்னு சொல்லுங்கள். சரி நடத்துகிறீங்க, நீங்கள் நடத்துகிறீங்க. இப்போ அதாவது அரசை நடத்துகிறவர்களே அந்த பள்ளிக்கூடங்களும் நடத்துகிறார்கள்னு ஒரு சர்ச்சை வருது. நான் நினைக்கிறேன் இப்போ கர்நாடகாவில் இதே நிலை தான். அங்கேயும் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. கேந்திரா வித்யாலயம் மட்டும் விட்டுருங்க, மற்ற பள்ளிக்கூடங்களை எடுத்திங்கன்னா கம்பல்சரி அங்கே அவன் கன்னடா கற்றாகணுன்றான். ஏய் நீ அரசு பள்ளியில் படி, ப்ரைவேட் பள்ளியில் படி, எங்கே வேணாலும் படி, ஆனால் என் கன்னட மொழியை நீ கம்பல்சரி படித்தாகணுன்றான். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கா? முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்கள். அப்புறம் போராடுறத முடிவு பண்ணிக்கலாம். எதற்காக போராட வேண்டும்னு முதல்ல முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் எங்கே போராடணும்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். கர்நாடகாவில் இருக்கும்போது போல் தமிழ்நாட்டில் எந்த பள்ளியாக இருந்தாலும் கம்பல்சரி என் தாய்மொழியை படித்து தான் ஆகணும், அந்த ஸ்டேட்டோட மொழியை நீ படித்து தான் ஆகணும் அப்படின்னு எங்கேயாவது கம்பல்சரி இருக்கா சொல்லுங்கள். நீங்கள் இங்கே ஏன் ஃப்ரெஞ்சு மொழி படிச்சுக்கலாம், 3வது மொழி எது வேணாலும் படிச்சுக்கலாம், ஆனால் கம்பல்சரி மொழி என் மொழி இல்லைல்ல இங்கே. அப்போது நீங்கள் அதை பேசுவதற்கு தகுதி உங்களுக்கு இருக்கா? இப்போ நீங்கள் கர்நாடகாவில் 10 வரைக்கும் கம்பல்சரி கன்னடா சார். அதுக்கப்புறம் 10க்கு அப்புறம் அங்கே பியூசி. இப்போது இங்கே நம்ம ஊரில் அதே சிஸ்டம் தான் அங்கே இருக்குது, பிஎஸ்சி இருக்குது. அங்கே அலே கன்னடான்னு ஒன்று, அதாவது என்ன சாதாரண கன்னடாவுக்கும் அலே கன்னடாவுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ திருக்குறள் இருக்குது, திருக்குறள் 2 வரியில் இருக்கு இல்லையா, அந்த பொழிப்புரையை ஈஸியாக படிச்சிடலாம். ஆனால் திருக்குறளை படிப்பது கொஞ்சம் சிரமம் நமக்கு சாதாரணவங்களுக்குல்ல. அந்த மாதிரி கொஞ்சம் அந்த ரா கன்னடா தான் அலே கன்னடா, அதை படிக்கணுன்றான்.
அப்போது அதை படிக்க முடியாத சிரமமாக இருக்குன்னு நினைக்கிற தமிழ் மொழி பேசுகிறவங்க இல்லை வேறு மொழி பேசுகிறவங்க கூடுதலாக ஒரு மொழியை எடுத்துக்கலாம். அப்படியே நீ அந்த அலே கன்னடாவை படித்து தான் ஆகணும். என் மொழியை படிக்காமல் என் ஊரில் ஒரு பையன் புஸ்தகத்தை எடுக்க முடியாது அப்படின்ற நிலை அங்கே இருக்குது. நீங்கள் காட்டுங்க பார்ப்போம். நீங்கள் இருமொழி கொள்கையை நம்ம 3 மொழிக்கு ஆதரவு எதிர்ப்புங்கிறதை தாண்டி மொழிங்கிறது வந்து ஒரு கூடுதலான ஒரு திறமை தான். அது அறிவில்லை. இப்போ நீங்கள் இங்கிலீஷ் படித்தா வேலை கிடைக்குன்னா பெசன் நகர் சர்ச்சில் இங்கிலீஷ்லேயே பிச்சை எடுக்கிறவங்களாங்கிறான். ஒன்லி இங்கிலீஷ், தேர் டாக்கின் இங்கிலீஷ், வாக்கின் இங்கிலீஷ், எல்லாமே இங்கிலீஷ் தான். பிச்சை எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்போ ஹிந்தி படித்தா இந்தியாவை ஆளலான்னு நானுவோம். நீங்கள் ஒவ்வொரு சிக்னல்லையும் பாருங்கள், இந்திக்காரன் தான் பிச்சை எடுக்கிறான். நம்ம ஊரில் இந்திக்காரன் பிச்சை எடுக்கிறான். இப்போ ஏதோ ஒரு கம்பு மாதிரி ஒன்று வச்சிங்கன்னு கண்ணாடியை துடைக்கிறானோ, வேணான்னா கூட நம்ம கண்ணாடியை அவனுக்கு துடைச்சி காசு கேட்குறானோ. அதால் மொழிங்கிறது அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு திறமை தான். இப்போ அவன் ஹிந்தி கற்றுக்கினாங்க வந்தான், அவன் பிறப்பு மொழி ஹிந்தி, அங்கே கொஞ்சம் வறுமையாக இருக்குது, இந்த பக்கம் வந்தான், இங்கெல்லாம் டாஸ்மார்க்கில் சுருண்டுங்கிறான், வேலைக்கு போக மாட்டான்னு சொல்லிட்டு வேலைக்கு வந்துட்டான். அப்போது இந்த மாதிரியான நிலையை நீங்கள் தமிழகத்தில் ஏற்படுத்தணும்ல. இப்போது இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம்னு ஒன்று இருக்குது சார், இங்கே தரமணியில். தமிழை ஆராய்ச்சி பண்ணி இப்போ நம்ம புத்தகங்கள் ஏதாவது புதுசாக ஓலைச்சுவடி அது இதுன்னு கொடுத்தாங்க புக்குக்கு போட்டு தமிழை வளர்ப்பாங்க சார். தமிழை வளர்ப்பாங்கல்ல, அதில் யாரை தலைவராக போடணும் சொல்லுங்கள்? ஒரு தமிழர். இப்போ ஒரு ஐஏஎஸை போட்டிருக்காங்க. அவர் பேர் பாலகிருஷ்ணன், ரிட்டையர்டு ஐஏஎஸ். அவர் யார் தெரியுமா? சுந்தர தெலுங்கில் பாட்டு சேர்க்கிறவர். இப்போ எல்லாம் வாட்ஸ்அப் என்ன கேட்குறான், யோ தமிழ் கும்புன்றீங்க, இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ், அதுக்கு போய் ஒரு தெலுங்குக்காரை போட்டு வச்சுருக்கீங்களே, ஏன் உங்கள் கண்ணுக்கு ஒரு தமிழை கூட இங்கே தெரியலையா? என்ன நீங்கள் எப்பவுமே தெலுங்கு கண்ணாடி போட்டு பார்க்குறீங்க, உங்கள் கண்ணில் தெலுங்குனாவே மாட்டுறாங்க அப்படின்னு இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் மீம்ஸ்லாம் போடுறாங்க. இது கர்நாடகாவில் நடக்குமா? ஒரு உலக கர்நாடகா ஆராய்ச்சி நிறுவனம் என்ற பெயரில் ஒரு நிறுவனத்தை வைத்து தமிழ்னா போட மாட்டாங்கன்னு வச்சிங்களேன், வேறு எவனா ஒருத்தனை போடுவாங்களா சார்? போட்டால் அந்த நிறுவனம் அங்கே இருக்குமா சார்? ஆனால் இங்கே இருக்குல்ல. தமிழ் தான் எங்கள் உயிர், பாருங்கள் சன் டிவி. சன் டிவி பார்க்கவில்லையா? பாருங்கள் கேடிவி. சன் டிவியோடு உங்களுக்கு மோதலா? பாருங்கள் கேடிவி. இவ்வளோ தான் சார் நம்மளோட தமிழ் பற்று. இதில் நமக்கு என்ன வருத்தம்னா, 2 மொழியோ 3 மொழியோ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இருமொழியை என் மக்கள் சரியாக கற்கிறார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிக்கல. முதல்ல எல்லா அரசு பள்ளிக்கூடங்களும் வாத்தியாரை போடு. அப்போது ஏற்கனவே இருக்கிற இருமொழி கொள்கை, தமிழையும் ஆங்கிலத்தையும் முதல்ல எங்களுக்கு ஒழுங்காக படிக்க வைங்க எங்களை. ஆமாம் சார், நிறைய பேர் தமிழில் ஃபெயில் ஆகிறது. எங்கள் பையன் தமிழை பார்த்தால இன்னும் ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி இருக்குதுன்றான். ஒரு இளைய சமூகம் தமிழகத்தில் தமிழ் தெரியாமல் வளர்த்தெடுக்கப்பட்டுகிறது தமிழக ஆட்சியாளர்களா, அதான் பிரச்சனைங்க. அப்போது மற்ற ஸ்டேட் மாதிரி இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நான் ஒரு தமிழர், இப்போ சீமான் இல்லை நாங்கள் எங்களை போன்றவர்கள் ஒரு முதல்வராக இருக்கிறோம். நாங்கள் என்ன பண்ணுவோம், ஏன்பா தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் எதுக்கு ஐயோ கண்டவன்லாம் போடுறீங்க, எவனா போட்டவன், எவனா செலக்ட் பண்ண, கூப்பிட்றான் அவனை, சட்டை கட்டுறான் அவனை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனால் இப்போ பாருங்கள் இப்படி தானே இருக்குது. அப்போது உண்மையிலேயே தமிழ் பற்று உள்ளவர்கள் இல்லை தமிழ் உணர்வாளர்கள் இல்லை தமிழர்கள் ஆட்சியில் இருந்தால், ஏன்னா நம்ம ஊர் பள்ளிக்கூடம்லாம் இப்படி இருக்குது, இப்படியே போனால் நம்ம பசங்களாம் என்ன வருது அப்படின்ற ஒரு உணர்வும் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு சில பள்ளிகளில் 200-300 மாணவரை ஒன்றா ஆட்டம் வந்த மாதிரி உட்கார வச்சுட்டு ஒரு வாத்தியார் எல்லாரும் புஸ்தகத்தை படிங்க அப்படின்ற நிலை தமிழகத்தில் இருக்கிறதா இல்லையா? நிச்சயமா. அப்போ நீங்கள் உங்களுக்கு இதை நெறிமுறைப்படுத்துவதற்கு உங்களுக்கு யோகிதை இருக்கா சார்? இவங்க எப்படின்னா சார், இந்த இந்தி எதிர்ப்புலாம், இந்தி எழுத்துலாம் இங்கே அழிச்சாங்கல்ல, அந்த 78, 80, அது 84 வரைக்கும் அது தொடர்ந்துன்னு வச்சிங்களேன். அந்த காலகட்டத்தை நம்ம தமிழ்நாடு பார்டர் இருக்குல்ல, அதாவது கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு பார்டர், இந்த குப்பத்துலேருந்து குப்பம், மாரிக்குப்பம், பங்காருப்பேட்டை, சேம்பியன், பத்ராவதி, ஆசன், மைசூர் வரைக்கும் இங்கே நம்ம தானே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்தி எழுத்துக்களை அழிக்கிறோன்னாங்கல்ல, அங்கே இந்த மாதிரி குப்பத்துக்கு அப்போ கேஜிஎஃப்லேருந்து தான் ஆளுங்க இந்த குப்பை வரைக்கும் வியாபாரமாக சம்மந்தமாக வருவாங்க போவாங்க. அப்போ இங்கே இருக்கிறவங்களும் அங்கே போவாங்க. அந்த மாதிரி பக்கம் தானே. இந்தி எழுத்த தலைவர் அழிக்க சொல்லிட்டாரு.
அப்படின்னு நேராக போய் குப்பத்துலேருந்து பெங்களூர் வரைக்கும் மைசூர் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இவனுக்கு இருக்காங்களோ கேஜிஎஃப்பில் ஒரு 6 ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, எல்லாத்தையும் தமிழை பிடிச்சி அடிச்சிட்டா, இது இந்தியை பிடிச்சி அடிச்சிட்டானுங்க. உடனே அவனுங்க பார்த்தானோ, டேய் உங்கள் ஊர் பிரச்சனை வேறு, இங்கே ஊர் பிரச்சனை வேறு, இங்கே வந்து இந்திய நீ அழிக்கிற எங்கள் ஊரில் வந்து அப்படின்ற அன்றைக்கு அழிக்கப்பட்டது தமிழ் மொழி. இன்றைய வரை தமிழே இல்லை அந்த போர்டில். கன்னடா இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், ஹிந்தி இருக்கும். எங்கடா போச்சு தமிழ்? நீங்கள் அழிச்சிங்க பார்த்தீங்களா இந்தியை, அதெல்லாம் அவன் வச்சான் ஆப்பு. எங்கே வந்து என்ன வேலை காட்டுறீங்க? நீங்கள் இப்போ கூட பாருங்கள், குப்பம் ரயில்வே ஸ்டேஷன் போய் பாருங்கள், அந்த பில்டிங்கில் அப்போல்லாம் அந்த சிமெண்ட்டு பூச்சிலே அச்சு மாதிரி இருக்கும். ஆமாம், ஊர் பேர். இப்போயும் போய் பாருங்கள் குப்பம்னு இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் கீழே இப்படி குனிஞ்சு பாருங்கள், குப்பம்னு தமிழ் இருக்காது. அந்த மாதிரி பெங்களூரில் பல இடங்களில் சார் பெங்களூர் சிட்டின்னு பெங்களூரில் இருக்கோம் சார், அதை காணுமே. இப்போ இதுதான் இவனுக்கு பண்ணது. தமிழ்னு சொல்லி தமிழை அழித்த வேலை தான். இப்போ கூட ஏதோ ஒரு ஊரில் போய் ஹிந்தி அழிக்கிறேன்னு இங்கிலீஷ் அழிச்சானுங்க பாரு. அந்த மாதிரி இவரோட பாலிசியே நேர் எதிரானது. நீங்கள் தமிழ் வந்து தமிழுக்காக நடந்த போராட்டங்களில் பெங்களூரில் துப்பாக்கி சூட்பட்டு பலர் இறந்தாங்க. அப்போ வந்து பலரை சிறையில் பிடிச்சி போட்டது. இவர்கள் கருணாநிதியோடு வந்து கூட்டு வைக்கிற போது சொன்னாங்க, இவங்க கொஞ்சம் போல் இருக்கிறவங்கள கொஞ்சம் பேர் யாவது ரிலீஸ் பண்ண சொல்லி அந்த முதல்வருக்கு நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் நான் சொல்ல மாட்டேன்ட்டார். சரி ஒரு கடிதமாவது கொடுங்க அப்படின்னா, அது வந்து அந்த மாநிலத்தின் தன்னாட்சியை தலையிடுவதற்கு நான் விரும்பலை அப்படின்னு இவர் பேச்சு கேட்டுக்குன்னு அங்கே போராட்டம் பண்ணவனையே வந்து வெளியில் வருவதற்கு உதவி செய்யாதவர்கள் இவர்கள். அதால் இவர்களோட உண்மையான இன்டென்ஷன், இவங்களோட உண்மையான நோக்கம் தமிழ் வாழ வேண்டும், தமிழ் வளர வேண்டும் என்பதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே ப்ரூவ் ஆகுது. அதால் நான் 2 படிக்கிறதா 3 படிக்கிறதா அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். முதல்ல நான் 2 ஒழுங்காக படிச்சுக்கிறேன், அப்புறம் 3ஆவதாக படிக்கிறதா இல்லை 2.5 படிக்கிறதான்றதை நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னோட நிலைப்பாடு. சார் அதே மாதிரி இப்போ 1970களில் வந்து இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் போது பெரியார் ஐக்கானாக வச்சிருக்கக்கூடிய திமுகவினரே வந்து பெரியாரே வந்து இந்த மாதிரி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்லாம் வந்து நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுககாரங்க. ஒரு 4 பேர்த்த சுட்டுருந்தீங்கன்னா எவனுமே வந்திருக்க மாட்டான்ற அளவுக்கு பேசியிருக்கேன். சின்ன கரெக்ஷன் அது இல்லை, 4 பேர் இல்லை, 4 காலி பயிலில் சுட்டிங்கன்னா இந்த போராட்டமே வராது. காலி பசங்க அதுவும் திமுக காலி பசங்க, கைவாலி பசங்க, அப்புறம் வேறு ஒரு தேப் பசங்க அப்போல்லாம் செல்லமாக அவர் கூப்பிடுவார் அவங்கள. ஏன்னா எல்லாம் ஒன்று மணி இருந்தவங்க தானே, நம்ம பையன் தானே, அவன் என்ன எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியாதான்ற மாதிரி அவர் கூப்பிடுவார். முதல்ல அவர் ராமசாமி நாயக்கரே சொல்கிறார், நான் வந்து இப்போ இவங்கெல்லாம் சொல்லுவாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அவர் கலந்து கொண்டார், அதெல்லாம் தனியாக பேசினா ஒரு 2 மணி நேரம் பேசினா அது ஒரு ஹம்பக். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பெரியார் முதலில் ராமசாமி, வேறு வேலை இல்லையா, கோபாலபுரத்தில் முதல் நாள் நடந்த போராட்டத்தில் உங்களாம் வேறு வேலை இல்லையா, பஸ்ஸுக்கு ஒன்றா காசு தரேன் கிளம்பி அப்படின்னு அந்த போராட்டத்தில் பெரியார் போய் குழப்பம் பண்ணார்னு பதிவுகள்லாம் இருக்குது, புத்தகத்தில் எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் இவங்களாம் ஜெயிலுக்கு போன பிறகு இன்னும் கொஞ்சம் ஆதரவு, மக்கள் ஆதரவு இருக்கிற மாதிரி இருக்குதே, டக்குன்னு நம்மளும் எடுத்துப்போம் அப்படின்னு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டதாகும். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் நான் வந்து நான் ஒன்றும் இந்திக்கெல்லாம் எதிர்ப்பானவன் அப்படிலாம் இல்லை, சும்மா இந்த பயில்வ காங்கிரஸ்காரங்களை எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணுறதுக்காக நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னவர் தான் அவர். சார் மக்கள் வந்து தெளிவாக இருக்கான் சார். அந்த காலத்தில் மக்கள் படிக்காமல் இருந்தான், அடிக்கடி கருப்பையாக சொல்லுவார், அந்த காலத்தில் மக்கள் படிக்காமல் இருந்தான், தலைவர்கள் விவரமாக இருந்தாங்க. இப்போ மக்கள் படிச்சிருக்கான், தலைவர்லாம் மொக்கையாக இருக்கிறான் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதை மாதிரி ஒரு காலத்தில் மக்கள் நல்லா இருந்தாங்க சார், தலைவர்களும் கொஞ்சம் அப்படி இப்படி நல்லா தான் இருந்தாங்க. இன்றைக்கி மக்களும் கெட்டுட்டான், தலைவரும் கெட்டுட்டான். மக்களும் 4 அடி குடிக்கிறியா 6 அடி குடிக்கிறியா கூட்டத்துக்கு வரேன்றான். சார் கூட்டத்துக்கு வரத்துக்கு கோட்டு கேட்குறான், காசு கேட்குறாங்க, அதை விடுங்க சார். கிராமங்களில் விவசாய நிலங்களில் விவசாய கூலிகளாக விவசாய வேலை செய்ய வருபவர்கள், என்னோடய பர்சனல் அனுபவத்தை சொல்கிறேன், எங்கள் கழனியில் வேலை செய்ய வந்தாங்கன்னா அண்ணங்கிட்ட சொல்லி 18 பேர் வரோம், 20 பேர் வரோம், 20 குவார்ட்ரு யாருக்கிட்டாவது சொல்லி வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். அப்போது கூலி ப்ளஸ் குவார்ட்டர் அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோம். அதில் தான் இந்த நாடு வந்து இப்படி வந்து கெட்டு போய் கிடக்குது. உனக்கு எந்த பொய்யை சொன்னாலும் நாம் நம்புவதற்கு சரி பரவாயில்ல, சரியாக தான் சொல்லியிருப்பாங்க அவன் அப்படின்னு இவனாக நினச்சிக்கிறான். சார் நீங்கள் ஒரு காலத்தில் எங்கள் ஊரே சொல்கிறேன், எங்கள் ஊர் 2 தெருவு தான் எங்கள் காலனி. அப்போல்லாம் வந்து காலையில் இந்த கான்வென்ட் வேன்லாம் வராது சார் ஊரில். எல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஊரில் ஒரு 3 கிலோமீட்டரில் ஒரு ஊர் இருக்குது, இந்த பக்கம் கார்நிலை ஸ்கூலுக்கு
அந்த பக்கம் குடிப்பானத்தில் இருக்குது. எல்லோரும் அங்கே போய் படிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கிறவங்க அடுத்து திருக்கழுக்குன்றத்தில் போய் படிப்பாங்க. இப்போ காலையில் ஒரு 4 வேன் வருது சார், ஊரில் இருக்கிற பசங்களை ஏற்றின்னு போகிறதுக்கு கான்வென்ட் ஸ்கூலுக்கு. அப்போ இது யாரால் வந்தது? அரசாங்க பள்ளி ஒழுங்காக நடத்தப்பட்டிருந்தால் ஒரு ஏழை விவசாயி என்ன பண்ணுவான்? எப்பா எங்கே போனாலும் படித்தான் படிக்கிற பிள்ளை முன்னாடி சொல்லுவான் தெரியுமா, படிக்கிற பிள்ளை எங்கே வேணாலும் படிக்கும். ஆமாம் சார் அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம படிக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போது மாடு கூட அங்கே போனால் கட்ட முடியாதுயா, அந்த மாதிரி இருக்குதுயா பள்ளிக்கூடம், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இது யார் காரணம்? இது என்ன போகிற பசங்களாம் ஒரு செங்கலாக பிடிங்கன்ட்டானா? நீங்கள் சரியா மெயின்டைன் பண்ணாமல் பள்ளிக்கூடங்களை சீரழித்து நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளையும் படக்கூடாது, என்னத்தையாவது விற்று அட்ட 4 வயது 6 வயது கஞ்சி குடிச்சாவது பிள்ளைய எடுத்துன்னு போய் ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் சேர்ப்போம், 2 வார்த்தை கற்றுக்கிட்டோம், 2 இங்கிலீஷ் கற்றுக்கிட்டோம், 2 தமிழ் கற்றுக்கிட்டோம் அப்படின்ற மனநிலைக்கு இன்றைக்கு மக்களை ஆளாக்கி விட்டு நீ என்ன சொல்கிற, நீ எப்போ அப்படி கொண்டாடுற இப்படி கொண்டாடுற அப்படின்னு சொல்கிறது. சார் பொதுவாகவே திமுக அப்படின்னாலே ப்ராடு தானே சார். ஆரம்பத்தில் இருந்தேன் பாருங்கள், யாரெல்லாம் இன்றைக்கி ப்ராடுன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். யாரெல்லாம் இன்றைக்கி திராவிடம்னு கத்துறானோ அவனை உத்து பார்த்தா கடைசியில் அவர் தெலுங்கர்களாக இருக்கிறார்கள். நான் தெலுங்கர் முழுக்க திராவிடம் பேசுகிறாங்கன்னு சொல்லலை, ஆனால் திராவிடம் பேசுகிறவர் முழுக்க தெலுங்கர்களாக இருக்கிறார்கள். அதுக்கு சில அல்லக்கை தமிழர்களை பிடிச்சின்னு போய் விலைக்கு வாங்கி வச்சு நம்ம மணி அவர்கள் சொன்ன மாதிரி 100 அல்சேஷன் நாய்களை வளர்க்குறது அண்ணா அறிவாள்னு சொன்னார்ல, அந்த மாதிரி அதுக்கு ஒரு குரூப்பை எடுத்து போயிட்டு இல்லை அது அப்படி தான் இது இப்படி தான் இன்றைக்கி பேச வைக்கிறாங்க. மக்கள் இதுலேருந்து ஒரு தெளிவுக்கு வரணும். எங்கே வந்தால் வரமாட்டாங்க சார், சுற்றி அங்கேயே நிற்கிறானே, கோட்டிருக்கும் பிரியாணிங்க சுற்றி நிற்கிறான். அதெல்லாம் இன்றைக்கு சீமான் போடுறவங்களும் எங்களை போன்றவர்களாம் அதில் ஒரு மாற்றம் இன்றைக்கு தமிழகத்தில் வந்திருக்குது. அதனால தான் பலவாறு அவங்க ஐடி விங்க வச்சு சார் அதான் கடிமொழியாக அதை செஞ்சாங்க, அப்பா அதை செஞ்சார், சித்தப்பா அதை செஞ்சார், அண்ணன் அதை செஞ்சார்னு சொல்கிறத விட அவன் அதை செஞ்சான் இவன் இதை செஞ்சான் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவதற்காகத்தான் இன்றைக்கு இவங்க ஐடி விங்குன்னு ஒன்று வச்சு ஒரு அவதூறை பேசுகிறான். தமிழர் அரசியல் பேசுகிற எல்லார் மீதும் இன்றைக்கு அவதூறு பரப்பப்படுகிறது. அவதூறு பரப்பப்பட்டால் கூட பரவாயில்ல, சொந்த கையை வச்சு கண்ணை குத்துற மாதிரி எங்கள் ஆளுங்களை வச்ச அதை போட இதை போட அப்படி போட இப்படி போடன்ற மாதிரிலாம் இன்றைக்கி அரசியல் மிக மட்டமாக தமிழகத்தில் மாறிடுச்சு சார். அடுத்ததாக பார்த்தோம்னா சார், உங்கள் அண்ணனாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொல்கிறாரு சார், 4 எம்எல்ஏ 2 எம்பி வச்சுட்டு 1 கோடி கூட எங்களால் ஏற்ற முடியல, அதிகார வர்க்கத்தில் நம்ம அதிகமாக இடம் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொற்றரை சொல்லியிருக்காரே சார். இது திமுகவை எதிர்த்தா இல்லை? அதாவது அம்பேத்கர் சொல்லுவார், அதிகாரத்தை நோக்கி போகணும், அதிகாரத்தை கையகப்படுத்தணும்னு வரும். சரியா? இப்போது பண்ணையார் வீட்டில் சோறு வாங்க போகிறோம், சின்ன தூக்கத்துன்னு போகிறோம், பத்தலை, உடனே நாளைக்கு பெரிய தூக்கத்துன்னு போகணும் அப்படின்னு பண்ணையார்களை தான் போய் சோறு வாங்குவேன். பண்ணையார்கிட்ட என்ன சோறு வாங்குவேன்? பண்ணையார் என்னென்ன வகையெல்லாம் சாப்பிட்றாரோ அதையெல்லாம் ஒன்று கொடுப்பாரு. எது எக்ஸஸாக இருக்குதோ, எது மிச்சம் மீறுதோ, ஸோ எது நல்லா இல்லையோ, எது சுமாராக இருக்குதோ அதை தானே உங்கள்கிட்ட கொடுப்பாரு. அதை சின்ன தூக்கில் வாங்கினா பெரிய தூக்கில் வாங்கினான்னா அவர் கொடுக்குறது தானே. திமுக கூட்டணி இருந்து கொண்டு சின்ன தூக்கு எடுத்து போனோன்னா பெரிய தூக்கு எடுத்து போனான்னா, சின்ன தூக்கு எடுத்து போனால் ஒரு 4 கை சோறு இருக்கும், பெரிய தூக்கு எடுத்து போனால் ஒரு 6 கை சோறு இருக்கும். அந்த சோறு தரமான சோறாக இருக்குமா? உன் வீட்டில் நீயா சமைச்சினா நீ விரும்பியதை சாப்பிட்லாம், அந்த உணவின் ருசியை அறியலாம், உனக்கு வேண்டியதை நீ சாப்பிட்டுக்கலாம். நான் ருசியாக வேணும், நான் நினச்சதை சாப்பிட்ணும் அப்படின்னு பண்ணையார் வீட்டில் போய் கேட்டிங்கன்னா பண்ணையார் கொடுக்குறது தானே கொடுப்பாரு. அப்போது புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வது போல் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நீ நகரணும், அதை கைப்பற்றணும். இப்போ தமிழ்நாட்டில் 44 ரிசர்வ் தொகுதி இருக்குது. ஒவ்வொரு முறையும் 44 பேர் சட்டமன்றத்துக்கு போகிறான். 44 பேர் என்னடா பண்ணுறான் கடவுள் கூட தெரியாது போல. அவன் என்ன பண்ணாலும் அவனுக்கு தெரியுதா? அதுவும் தெரில. இதில் வேறு சொல்கிறானுவோ அந்த சட்டமன்றத்தில் அந்த கடவுள் கூட கேட்டால் தான் கொடுப்பாரு, அது எந்த அட்ரஸ்ன்னு தெரில. கேட்டால் நம்ம கூட ஒரு 4 பேர் அமுச்சு விடலாம், எப்போ அந்த இடத்துல போனால் அவர் கேட்டதை கொடுக்குறாராமான்னு. அந்த கடவுள் கூட கேட்டால் தான் கொடுப்பாரு, திராவிட கடவுள் கேட்காமே கொடுக்குறாரு. நல்லா இருக்குல்ல இது? அப்படி பேசுகிறாங்களே தவிர யாரும் இந்த சமூகத்துக்காக பேசுனது. உதாரணம் சொல்ல போனால் இன்றைக்கி வேங்கவே இல்லை, இவ்வளோ அசம்பாவிதங்கள் நடந்தது. 44 பேர் ஒருத்தன் பேசினானா? ஒருத்தன்
கம்யூனிஸ்ட்லேயும் ரிசர்வ் தொகுதி எம்எல்ஏக்கள் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க கூட பேசலையே. அப்போது யார்கிட்ட நோக்கி நாம் இந்த அதிகாரத்தை கேட்குறோம்? கடைசியாக நம்ம சொல்லுவார், அதிகாரங்கிறது கேட்டு பெறுவது இல்லைடா, பறிக்கணும்ன்றார். அதிகாரத்தை பறிக்கணும். இவன் அதிகாரத்தை பதுக்கி வச்சிருக்கிறான், இவங்கிட்ட நம்ம பறிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? திமுகவோ மற்ற கட்சிகளோ இருக்கிற எஸ்சிக்களை நாம் அங்கிருந்து பறித்து நம் மக்கள் ஆக்கி நாம் அதிகாரத்தை நோக்கி வரணும். ஆமாம், இவர் மொத்தமாக வாங்கி வரான், இவர் 200 கொடுப்பாரான், அதுக்கு திமுக காரங்கிட்ட போனால் அவன் 500 டைரெக்டாக கொடுத்துருவானே அப்படின்ற மக்கள் மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? போதும்பா, நாங்கள் நீ வாழ்கன்னு சொன்னது போதும். ஒரு 44 ரிசர்வ் தொகுதி இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற அம்பேத்கர் இயக்கங்கள், ஜனநாயகவாதிகள். இல்லைன்னா நீங்கள் ஜனநாயகவாதிகள் பல பேர் சொல்கிறீங்கள, வைக்கோ அவரை போன்ற ஜனநாயகத்தை காப்பாற்றுற ஆள் இல்லைன்ற கம்யூனிஸ்ட்டு அவர்கள் தான் இந்த நாட்டை ஜனநாயகம் இன்னும் உயிரோடு இருக்குதுன்னா கம்யூனிஸ்ட் தான் காரணம்னு சொல்கிறார். அப்போ அந்த மாதிரி ஆளுங்கள்லாம், சார் 44 ரிசர்வ் தொகுதியில் திருமாவளவன் ஆகிய நான் என் தலைமையில் இங்கே இருக்கிற அம்பேத்கர் இயக்கங்கள் சேர்க்கலை, நீங்களாம் ஜனநாயகத்தை காப்பாற்றுற தூண் தானே, நீங்களாம் எனக்கு ஆதரவு தருங்க, ஒரு 44 பேர் நாங்கள் ஜெயிச்சு வந்துடுறோம். மற்றது நீங்கள் 234 நீங்கள் 43 நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிங்க சார், மிச்சம் ரிமைனிங் தொகுதி இல்லை, நான் அதை பற்றிலாம் கேட்கல சார். இந்த 44 எங்கள் ஜனங்களுக்கு ஒரு தடவை நாங்கள் ஜெயிச்சு எப்படி சட்டமன்ற உறுப்பினராக எப்படி நடக்கணும், என்ன இந்த பயில பேசவே இல்லை சார். நாங்கள் 4 பேர் எம்எல்ஏ இருக்கிறோம், நாய் கேள்வி கேட்குறான் வெளியில், யோ என்னையா பண்ணுறீங்க, சும்மா போய் சட்டமன்றத்தில் உட்காடுறீங்க, ஒரு கேள்வியும் கேட்க மாட்டேறீங்க. ஒரு 120 கோடி ரூபாய் ஆதிராட நல பள்ளிகளில் கக்கூசு கட்டுறதுக்கு ஒதுக்கி அதை 2 கோடி செலவு பண்ணி 112 கோடி திருப்பி அனுப்புகிறான், கம்முன்னு வாயில் என்னையா வச்சுருந்தீங்க நீங்களா அப்படின்னு கேட்குறானோ. சார் இதை நாங்கள் கேட்டோம்னா எங்களுக்கு தர ரெமிஷனை கட் பண்ணிடுவாங்க. ஓ அவ்வளோ தைரியம் ஆகிப்போச்சு அவங்களுக்கு சட்டமன்றத்தை கேட்குற அளவுக்கு அப்படின்வாங்க. நாங்கள் அங்கேயும் காரி தூப்பி வாங்கி இங்கேயும் காரி தூப்பி வாங்கி மானம் கட்டு கிடக்கிறோம், ஒரு தடவையாவது மானத்தோடு வாழணும்னு கன்சிராம் சொன்னார். நாங்கள் 44 தொகுதியில் தனியாக நிற்கிறோம், எங்களுக்கு தயவு செஞ்சு ஆதரவு கொடுங்க, ஜெயிச்ச பிறகு நம்ம பார்த்துக்கலாம் சார் அப்படின்னா, ஒரு 44 தொகுதியில் ஒரு 40 தொகுதி நம்ம ஜெயிக்கிறோம், இல்லை 44 ஜெயிக்கிறோன்னு வச்சுங்க, உங்களை மீறி திருமாவளவனை மீறி யாராவது ஆட்சி அமைக்க முடியும்? இல்லை திருமாவளவன் எப்பா நான் இப்போ இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் இருக்கட்டும்பா, போனது போட்டோம் வந்தது வரட்டும்பா, 44 தொகுதியில் நமக்கு அம்பேத்கர் ரெட்டமலை சீனிவாசன்லாம் வாங்கி கொடுத்தது, நம்ம முதல்ல வாங்கி கொடுத்து ரெட்டை வாக்கிரமே அதை படிப்பா வாங்கி அழிச்சிட்டானுவா. இப்போ ஏதோ இந்த பூனா ஃபேக்டில் இந்த ரிசர்வேஷன் இருக்குது, இதில் நம்ம ஒரு 44 பேர் தனிச்சாக போய் நம்ம தனியாக விளையாடுவோம் களத்தில் இறங்கி, அவன் கொறடாவை பார்த்து இவன் கொறடாவை பார்த்து முதல்வரை பார்த்து நம்ம பம்ம வேண்டிய அவசியம் இல்லை. அதால் நிற்போன்னு நின்னால் ஜெயிச்சிட்ட பிறகு தமிழ்நாட்டில் வேறு யாராவது ஆட்சி அமைக்க முடியுமா இவர்களோட துணை இல்லாமல்? நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் மையம், நாங்கள் இருப்பதில்லை, நாங்கள் இருக்கிற இடம்தான் மையம். ஒரு ரவுண்டு போடுவோம், ரவுண்டில் மையம் எது? சென்டர் தானே மையம். எங்கன்னா ஒரு மூலையில் இதுதான் மையம்னா உனக்கு என்னப்பா நீ என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். அதால் ப்ராக்டிக்கலாக நடக்க வேண்டிய விஷயங்களை நீங்கள் பேச மறுக்கிறீங்க. இப்போ நடந்த நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள் விழா கூட நாங்கள் திரும்பவும் திமுக ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் உங்கள் கூட உறுதியாக நிற்போம். அப்புறம் என்னத்தில் அம்பேத்கர் ரெட்டமலை சீனிவாசன்லாம் இங்கே நொட்டுறாங்க. என்னது இது? நீ அவங்க ஆட்சி அடுத்து வருவதற்கு நீ துணையாக இருப்பன்ட்ட, அப்புறம் இங்கே நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், எங்களுக்கு பங்கு நிறைய வேணாம், ஒரே 5 கை சோறு வேணாம் 7 கை சோறு வேணும்னா இது எப்படி இது? அப்போது திருமாவளவன் அனைத்தையும் தெரிந்து மக்களை ஏமாற்றுவது தன்னைத்தானே அவர் ஏமாற்றிக் கொள்கிறார். அவரை பற்றி நாம் இரக்கம்தான் படணும். ஓகே சார், கடைசி ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் வேங்கைவேலை பற்றி பேசியிருந்தீங்க. இப்போ வேங்கைவேலோட சுச்சுவேஷன் எப்படி போயிட்டுருக்கு சார்? 3 பேர்த்த குற்றவாளி அப்படின்னாங்க, அவங்கள ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்களா? அதுதான் பட்டாலாம் கொடுத்துட்டாங்களா? அப்புறம் பட்டா வீட்டுக்கு ரொம்ப நாளாக பட்டா கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு புரோக்கர் ஒருத்தர், புரோக்கர்னால் அவரை கொச்சிப்பாங்க, இன்டர்மீடியேட்டர்னு சொல்லாமா, அவர் போய் விடுதலை சிறுத்தைகள்லேருந்து ஒரு எம்எல்ஏ அவர் போய் இந்த பட்டா வச்சுங்க, யோ பட்டாவை கேட்டேன், அட வச்சுங்க, இப்போ இவ்வளோ நாள் கேட்டிருந்தீங்க, அப்புறம் ஒரு 3 பேர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டிருக்கோம், இப்போதைக்கு இந்த பட்டா வைங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்களை சமாதானம் செய்கிற வேலையில் ஈடுபட்டார். இன்னும் அந்த மக்கள் அந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னும் மேலே அவங்க அந்த போராட்ட நோக்கத்தோடு தான் இருக்கிறார்கள். மோரோவர் அந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றத்திலிருந்து இப்போ சாதாரண நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு வந்துடுச்சு. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அந்த வழக்கு அவர்கள் மேல் நிற்காது. அதில் நான் 100% இருப்பேன். இவர்கள் குற்றவாளிகள் என்று
எந்த நீதிமன்றத்தாலும் நிரூபிக்கப்படுவதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. ஆனால் எத்தனை வருஷம் இழுத்துட்டு போவாங்க சார் இன்னும்? இல்லை, அது கூட சீக்கிரம் கூட முடிச்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள். ஆனால் உண்மை குற்றவாளி அவன் இன்னமும் சுதந்திரமாக திரிகிறான். அவனுக்கு நோக்கம் என்ன வரும்? இந்த மாதிரி பல இடங்களில் பண்ணலாம். இதை பார்க்குறவங்களுக்கு யோ அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணால் அவனே தப்பிச்சிட்டான், அப்புறம் என்ன அப்படின்னு மக்களுக்கு வந்து சாதாரணமாக இருக்கிற ஒரு சில இந்த மாதிரி சமூக விரோத செயல்களில் இல்லை ஆதிக்கம் எண்ணம் கொண்ட ஒரு சிலருக்கு இது வந்து ஒரு உந்து சக்தியாக மாறிவிடும் என்பதுதான் எங்களுக்கு வருத்தம். நாங்கள் வந்து பீ தண்ணியை குடித்தோம், நாங்களும் மூத்திரம் போனோம், பீயை போனோம், அது வயிற்றுலேருந்து போயிடுச்சு, மாத்திரை சாப்பிட்டோம், போயிடுச்சு சார். ஆனால் எங்கள் மீது அந்த தடவப்பட்ட அசிங்கம் இருக்குல்ல, அந்த அசிங்கம் பல ஆண்டுகளுக்கு மாறாது. என்ன சொல்லுவான், இவெல்லாம் வந்துங்க ஊரில் இருக்கிறவங்களாம் வந்து கலந்துட்டேன்னு சொன்னானுங்க, கடைசியில் இந்த பயப்புழுங்களே கலந்து இவனுங்களே குடிச்சிருக்கானுங்க. ஒரு டீ கடைக்கு போய் ஒரு டீயை என்ன டீ கிளாஸ் சுத்தமாக இல்லை, கொஞ்சம் கழுவி குடியானா கூட, ஏய் பீ தண்ணியை குடிச்ச நீ பெத்தியா, அப்புறம் எங்கன்னா வெள்ளை சட்டை கிட்ட பொண்ணு பற்றியா, சட்டை பற்றியா, வெள்ளையும் சொல்லியுமா, பீ தண்ணியை குடிச்சதுங்க இதுங்க சின்ன வயசில் அப்படின்னு இன்னும் 20 ஆண்டுகள் கழித்தாலும் அந்த அவப்பெயர் நீங்கள் அந்த பெண்கள் சொன்னாங்கல்ல, இதுக்கு நீங்கள் எங்களை கொண்டு இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இரக்கமற்ற இந்த சமூகத்தின் தலைவராக இருக்கிறவர்கள் அதை விட இரக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க. அதால் அது அப்படியே 10ஓட 1 11 அப்படியே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. சார், உங்கள் பொன்னான கருத்துக்களை இளைய பாதரங்களுக்கு பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார்.